நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்க வந்து ரோட்ல நின்று கத்திக்கிட்டு போற ஆட்களா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பாபர் மஸ்ஜிதை இடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி போராடினோம், இடிச்சுட்டான். ஒரு செங்கலையாவது வச்சு பாரு அப்படின்னு சொல்லி போராடணும், வச்சுட்டான். கட்டி பாரு அப்படின்னு சொன்னா கட்டிட்டான். அப்போ இன்னமும் 3000 பள்ளிவாசல் டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கடைசி வரைக்கும் போராடிட்டே தான் இருக்க போறோம். சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட பல நேரங்களில் போராட்டங்கள் நம்முடைய உணர்ச்சிகளை வந்து சாகடிச்சதுன்னே தோணுது. திட்டம் என்று சொன்னா திட்டத்திலேயே நம்ம இடத்துல பலவீனம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டுட்டு அதோட முடிஞ்சு போயிட்டு உடனே கத்தி சண்டை போட்டு அந்த உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க நம்ம முஸ்லீம்கள் அப்படின்னா அதுக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு சில நியாயங்களை பெறுவதற்கு போராட்ட வழிமுறை அவசியமா இல்லையா என்றால் அவசியம், அதை மறுக்கல. ஆனால் அது மட்டுமே தீர்வை தந்து விடுவதாக எண்ணுவதும் அதை செய்து முடிச்ச உடனே நம்முடைய கடமை நிறைவேறி விட்டது, அதான் போராடிட்டம்பா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அந்த வேலையை அதோட விட்டுட்டு போறதும் தான் இப்ப நம்ம இருக்கிற சிக்கல். உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க நம்ம முஸ்லீம்கள் அப்படின்னா அதுக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு போராடுறோம், கோஷமிடுறோம், இது மட்டுமே தீர்வா இருக்குமா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அந்த போராட்டத்தில் நாம காட்டக்கூடிய சில விஷயங்கள் உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் நம்ம மக்களை தலைவனை பார்த்து தானே அவங்களும் வழி நடத்தப்படுவாங்க. அப்போ அது மக்களை இந்த லெவலுக்கு இந்த போராட்டம் என்பது தேவையானது. அரசியலமைப்பில் இன்னைக்கு இருக்க நம்முடைய சூழல்ல அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு சில நியாயங்களை பெறுவதற்கு போராட்ட வழிமுறை அவசியமா இல்லையா என்றால் அவசியம், அதை மறுக்கல. ஆனால் அது மட்டுமே தீர்வை தந்து விடுவதாக எண்ணுவதும் அதை செய்து முடிச்ச உடனே நம்முடைய கடமை நிறைவேறி விட்டது, அதான் போராடிட்டம்பா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அந்த வேலையை அதோட விட்டுட்டு போறதும் தான் இப்ப நம்ம இருக்கிற சிக்கல். களத்துக்கு வர்றத தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்க வந்து ரோட்ல நின்று கத்திக்கிட்டு போற ஆட்களா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை தாண்டி முக்கியமான வேலையை முடிப்போம், நாங்க பேப்பர் ஒர்க் பண்ணுவோம், நீதிமன்றத்துக்கு போவோம், வழக்கு தொடுப்போம், சட்டப்படி அதில் வாதாடுவோம். ஆனா இதையெல்லாம் செய்யணும்னா ஒரு பொறுமை அவசியம். 1 மணி நேரம் ரோட்ல நின்று கத்துறதோ போராட்டம் பண்றதோ அப்படின்னா அதுக்கு ஒரு பொறுமையா இருக்க வேண்டியது. உடனே அறிவிப்பு செய்ய வேண்டியதான், ஒரு 1000 பேர் 2000 பேர் தரணுவாங்க, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு கல்மத்தில் இன்னைக்கு அப்படித்தானே நடக்கும் போராட்டங்கள். ஏன்னா பாபர் மஸ்ஜிதை இடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி போராடினோம், இடிச்சுட்டான். ஒரு செங்கலையாவது வச்சு பாரு அப்படின்னு சொல்லி போராடணும், வச்சுட்டான். கட்டி பாரு அப்படின்னு சொன்னா கட்டிட்டான். அப்போ இன்னமும் 3000 பள்ளிவாசல் டார்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கடைசி வரைக்கும் போராடிட்டே தான் இருக்க போறோம். இதை தாண்டி போராட்டங்களை தாண்டி முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க வேண்டிய நம்ம போராட்டங்கள்னால சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட பல நேரங்களில் போராட்டங்கள் நம்முடைய உணர்ச்சிகளை வந்து சாகடிச்சதுன்னே தோணுது. எப்படி சாகடிச்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லைங்கிற உணர்வை வெகுமக்களுக்கு கொடுத்து அது நம்ம எதுக்காக வேண்டி போராடணுமோ அதுக்கு எதிர்மறையான ஒரு சூழலை ஒரு விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். அப்ப போராடுகிற தலைவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு இருக்கணும். இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறோம்னா இது நான் வெறும் ரோட்ல இருந்து கத்திட்டு போறக்காண்டி வரல, இது எப்படி எல்லாம் செஞ்சு இதை ஃபுல்ஃபில் பண்ணணும், இது முடிகிற வரைக்கும் இதுக்கு போக வேண்டிய அடுத்த வழிமுறைகள் என்னங்கிறத எல்லாம் பார்த்து அந்த வழியில நம்முடைய மக்களை வழிநடத்தக்கூடியவங்களாக சமூக தலைவர்கள் இருக்கணுங்கிறது தலைவர்களுக்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, அதை தாண்டி நாம இந்த போராட்டத்தை தாண்டி பேப்பர் ஒர்க், சட்ட போராட்டங்களும் சொல்றோம், நீதிமன்றத்தை அணுகிறதுன்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி யார் அப்படின்னு பார்த்து அந்த அதிகாரிக்கு பிரஷர் கொடுக்கறதுங்கிறோம். இந்த வேலைகளை எல்லாம் நாம தொடர்ந்து செய்யணும். அதுக்கு அறிவு வேணும், அனுபவம் வேணும், பொறுமை வேணும். அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து நாம அடுத்த தலைமுறையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அந்த வேலையை நம்ம செய்யணும். அதுலயும் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அதுக்கு நிறைய படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், கல்வியில நம்மளை மேம்படுத்தணும். அந்த மாதிரியான ஸ்டைல நம்ம வரும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அதனால நமக்கு ஒரு திட்டம் என்று சொன்னா திட்டத்திலேயே நம்ம இடத்துல பலவீனம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டுட்டு அதோட முடிஞ்சு போயிட்டு உடனே கத்தி சண்டை போட்டு அந்த மாதிரியாக பிளவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக வேற நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால எதை செஞ்சாலும் இந்த உணர்ச்சிகளை கொட்டுவதன் வழியாக மட்டும் இதுக்கு தீர்வு தருமா என்பதை யோசிச்சு தீர்வை நோக்கி நம்ம பயணத்தை துவக்கணும்.